ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். நீங்க உங்களுக்கான வேலை கிடைக்காம தெரியாத வேலைக்கு சிங்கப்பூர் வந்துட்டீங்க, தெரியாத வேலையில வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க பாஸ் வந்துட்டு கத்துக்கிறதுக்கு வந்து டைம் கொடுப்பாரு. அந்த டயத்துக்குள்ள நீங்க கத்துக்கல அப்படின்னா உங்களை வந்துட்டு ஊருக்கு தான் அனுப்பிடுவாரு. ஸோ ஒன்று நீங்க வேலை கத்துக்கல, அப்படி இல்லைன்னா உங்களோட வேலையில அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஊருக்கு அனுப்பிடுவாரு. அப்போ திடீர்னு உங்களை வந்து ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றது? ஸோ அதுக்கடுத்த பிளான் என்ன பண்ணலாம்? அப்படி அவங்க ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா எத்தனை மாசம் டைம் கொடுப்பாங்க? அந்த டயத்துக்குள்ள நம்ம வந்துட்டு ஏதாவது ஸ்கில்டு அடிச்சுக்கிட முடியுமா? இல்லைன்னா ஏதாவது கிளாஸ் 3 இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்துக்கிற முடியுமா? அப்படி அது போக அவங்க திடீர்னு ஊருக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி வேற வேலை தேடுறது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஓஎம்ல போயிட்டு இந்த மாதிரி ஊருக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படி ஊருக்கு அனுப்புறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கட்டின ஏஜென்ட் ஃபீஸை வந்துட்டு வாங்க முடியுமா? அது எப்படி வாங்குறது? எவ்வளவு வரைக்கும் நம்ம வாங்கலாம்? அப்படிங்கிற இதை பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிற நம்ம வெங்கிடெக் சேனல்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி